ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் கல்யாணன்றது வந்து இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து தாலி கட்டிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக வந்து தாலி கட்டிப்போம். அதே மாதிரி வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுட்டு போவோம். அது ஐயன் எங்களை அடுத்த வருஷம் வந்து தாலி கட்டுறதுக்குள்ள அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். ஏதோ ஒரு நிலைமையில் எங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் எங்கள் ஐயன். அதனால் நாங்கள் வேண்டிட்டு தாலி கட்டிட்டு மறுநாள் வந்துட்டு அது ஒரு துக்க இதுவாக வந்து நாங்கள் தாலி அறுத்துப்போம். இது வந்து ஒரு மகாபாரதத்தோட போரை பேஸ் பண்ணிட்டு தான் வந்து இது ஃபுல் சீனே நடக்குது. அதனால எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே வந்து நித்திய சுமங்கலியாக இருக்கோம். அதாவது இந்த தாலி அறுத்ததுக்கு அப்புறம் 30ன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொள்வோம். அதாவது கம்மிங் சண்டே எந்த சண்டேவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சண்டே வந்து ஐயனை திருப்பி எங்கள் வீட்டில் கூட்டு உட்கார வச்சுட்டு படையெல்லாம் போட்டுட்டு திருப்பி நாங்கள் வந்து எங்கள் பெரியவங்க கையால் அதாவது எங்கள் நானி கையால் நாங்கள் தாலி கட்டி திருப்பி சுமங்கலி ஆகிடும். அதனால தான் எங்களுக்கு எப்போவுமே வந்து நித்திய சுமங்கலின்னு பேர். இந்த கணவரான அரவான் வந்துட்டு இன்னைக்கு களப்பலி கொடுத்துட்டாங்க. நாங்கள் எல்லாருமே தாலி அறுத்து அவரை வந்து கணவராக ஏற்றுட்டனால அவர் எங்களுக்கு இல்லாமல் போயிடுவார். திருப்பி அடுத்த வருஷம் தான் அந்த மணப்பொண்ணு மாதிரி ஒரு அழகும் எங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம்.